உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியா vs இங்கிலாந்து நடந்து முடிஞ்ச ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்ச் பற்றியும் 2027 ஓடிஐ வேர்ல்ட் கப் தொடருக்கான ஃபார்மேட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியா vs இங்கிலாந்து ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்ச் இந்திய ரசிகர்கள் அனைவரும் அதிகமாக எதிர்பார்த்த மேட்ச். எதனாலனா, கோலியும் ரோஹித் சர்மாவும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் விளையாடுற மேட்ச் அப்படின்றதுனாலையும், கடைசியாக 2 ஒயிட் வாஷ் இங்கிலாந்து கூடவான T20 சீரீஸும் சரி, அயர்லாந்து கூடவான T20 சீரீஸும் சரி, 2 ஒயிட் வாஷுக்கு அப்புறமா இந்தியா ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்ச் ஆடுறாங்க. ரசிகர்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்ச்சில் இந்தியாவும் வின் பண்ணிட்டாங்க. 6 விக்கெட் டிஃப்ரென்ஸில் வின் பண்ணிட்டாங்க. ஆனால் ரசிகர்கள் பெரும் எதிர்பார்த்த ரோஹித் சர்மாவும் கோலியும் பெரிதாக சோபிக்கவில்லை. ரோஹித் சர்மா 11 ரன்லையும் விராட் கோலி 5 ரன்லையும் ஆட்டம் இழந்துட்டாங்க. ஆப்கானிஸ்தான் சீரீஸில் விராட் கோலி இன்ஜுரினால ஆடவும் இல்லை. ரோஹித் சர்மா கூட இந்த சீரீஸில் ஆடிந்தார். ஆஃப்டர் 2026 ஐபிஎல்க்கு அப்புறம் முதல்ல கோலி இறங்கின முதல் ஓடிஐ மேட்ச். அப்படினால பெரிய எதிர்பார்ப்பு இருந்தும் அதில் 5 ரன்னோட கோலி அவுட் ஆகி வெளியேற்றார். ரசிகர்கள் கொஞ்சம் ஏமாற்றம் தான். அதுக்கப்புறம் கேப்டனாக பொறுப்பாக நின்று சுப்மன் கில் 80 ரன் அடித்து ரிட்டையர் ஹட் ஆகி வெளியேற்றார். 80 ரனில் சுப்மன் கில் ஆடிட்டு இருக்கும்போது அவருக்கு லைட்டாக கிராம்ப் மாதிரி அவர் அதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியாதனால கிரவுண்ட் விட்டு வெளியேற்றார். அதுக்கப்புறம் அக்ஷர் படலும் வாஷிங்டன் சுந்தரும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு ஆளுக்கு ஒரு ஆஃப் செஞ்சுரி அடித்து டீமை வின் பண்ண வச்சுட்டாங்க. அக்ஷர் படல் ஒரு 4 விக்கெட்டையும் எடுத்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருந்தார். இதனால் 2 ஒயிட் வாஷுக்கு அப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு விக்ட்ரியாக இங்கிலாந்தோட ஓடிஐ சீரீஸில் ஃபஸ்ட்டு விக்ட்ரி இருந்தனால இந்த ரசிகர்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க. இந்த வீக் நடந்த ஐசிசி மீட்டிங்கில் 2027 ஒரு நாள் உலகக்கோப்பைக்கான போட்டி நடைபெறும் விதம் அந்த ஃபார்மெட் மாற்றிருக்காங்க. அதில் 14 அணிகள் மட்டும் ஆடும் உலகக்கோப்பை தொடராது மாறப்போகுது. அந்த 14 அணிகளும் எப்படி ஆட போகிறாங்கன்னா, அந்த இப்போ ஐசிசியோட தரவரிசை பட்டியலில் கடைசி 3 இடத்துல இருக்க 3 அணிகளும் ஒரு குரூப் ஸ்டேஜாக ஆடுவாங்க. அந்த குரூப் ஸ்டேஜ் ஆடி இந்த 3 டீமோட எந்த டீம் ஹை பாயிண்ட் எடுத்து குவாலிஃபை ஆகிறாங்களோ அவங்க பேலன்ஸ் உள்ள 11 டீமோடு சேர்ந்து மொத்தம் 12 டீமாக அடுத்த குரூப் ஸ்டேஜ் ஆடுறாங்க. அதில் 6 டீமாக 2 குரூப்பாக பிரிஞ்சு அதில் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் அதில் எந்தெந்த ஈச்சில் 3 டீமு 2 குரூப்லேருந்து 3 டீம் செலக்ட் ஆகி, அதுக்கப்புறம் அந்த 2 குரூப்லையும் எந்த டீம் அதிக பாயிண்ட் வச்சுருக்காங்க அவங்களும் எக்ஸ்ட்ரா ஒரு டீமாக செலக்ட் ஆகி மொத்தம் 7 டீம் அந்த 7 டீம் சூப்பர் 7 சொல்லி ஒரு குரூப் மேட்ச் ஆடுறாங்க. அந்த குரூப்பில் எந்த 4 டீம் முதலிடம் பிடிக்குதோ அந்த 4 டீமும் அதுக்கப்புறம் செமிஃபைனல்ஸ் ஆடுறாங்க. இந்த ஃபார்மேட் படி தான் 2027 ஓடிஐ வேர்ல்ட் கப் நடக்க போகுது. ஐசிசி எதனால் அந்த முடிவு எடுத்திருக்காங்கன்னா, இந்த சின்ன அசோசியேட் நேஷன் கண்ட்ரிஸ்லாம் விளையாடுற மேட்ச் அதிக வியூவர்ஷிப் வராதனால அந்த மாதிரி மேட்சஸ்லாம் குறைக்கிற நோக்கத்துலையும், ரசிகர்களை எங்கேஜிங்காகவும் வச்சுக்கிறதுக்காகவும் மேட்சஸ் குறைச்சி வச்சா இந்த மாதிரி எங்கேஜிங்காக இருக்குன்றதுனாலையும் இந்த முடிவு எடுத்திருக்கதா தகவல் தெரிவித்திருக்காங்க. மீண்டும் வருகிறதா சாம்பியன்ஸ் லீக் T20 கப். ஆமாங்க, கடந்த 2 வருஷமாகவே இந்த சாம்பியன்ஸ் லீக் T20 மறுபடியும் நடத்துறதுக்காக பேச்சுவார்த்தை நடந்த விதமாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போக்கப்போ பேச்சுவார்த்தை நடந்தாலும் அப்போக்கப்போ சைலண்டாக இருக்குது. இப்போ நடந்து முடிஞ்ச இந்த ஐசிசி மீட்டிங்கில் இந்த சாம்பியன்ஸ் லீக் T20 மேட்சை திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது சாம்பியன்ஸ் லீக் T20 கிடையாது, குளோபல் கிளப் லீக் சாம்பியன் அப்படின்ற பேரில் இந்த லீகை நடத்த போகிறதா ஐசிசி அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான ஆரம்பக்கட்ட பணிகளை ஆரம்பிச்சிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. 2026 நடக்க ரொம்ப வாய்ப்புகள் குறைவு. மேபி 2027 2020 இது நடக்கிறதுக்கான ஃபுல் பாசிபிலிட்டிஸும் இருக்குது. முதல் ஒரு நாள் போட்டியில் புதிய சாதனை படுத்த பும்ரா. வாங்க அதை பற்றி நியூஸ் என்னென்னு பார்ப்போம். ஒரு சிறிய கேப்புக்கு அப்புறம் இந்திய ஜாம்பவன்களான ரோஹித் சர்மா, கோலி, பும்ரா 3 பேரும் ஒரு நாள் போட்டியில் களமிறங்கினப்போ எதிர்பார்ப்போடு இருந்ததில் ரோஹித் சர்மாவும் கோலியும் சோபிக்காதனையில் பும்ரா ஒரு மேட்ச்லேயே ஒரு சாதனை. அது என்ன சாதனை? ஒரு நாள் போட்டிகளில் அதிவேகமாக 150 விக்கெட்டுகள் வீழ்த்திய இந்திய வீரர்கள் பட்டியலில் 3ஆவது இடத்துக்கு முன்னேறியிருக்கார் ஜஸ்பிரீத் பும்ரா. அவருக்கு முன்னாடி 97 போட்டிகளில் 150 விக்கெட்டுகள் வீழ்த்தி அஜித் அகர் 2வது இடத்துலையும், 80 போட்டிகளில் 150 விக்கெட்டுகள் வீழ்த்தி முகமது ஷமி முதல் இடத்துலையும் இருக்காங்க. பும்ரா நிகழ்த்திய இன்னொரு சாதனை என்னென்னா, ஹாரி ப்ரூக் விக்கெட் எடுத்தனால இங்கிலாந்து மண்ணில் இங்கிலாந்துக்கு எதிராக இந்திய வீரர்கள் எடுத்த அதிக விக்கெட் அப்படின்ற கணக்கில் ஜடேஜா 30 விக்கெட் எடுத்து இதுக்கு முன்னாடி முதலிடத்தில் இருந்தார். இப்போ அவருக்கு பின்னுக்கு தள்ளி 31 விக்கெட்டுகளோட பும்ரா முதலிடத்தில் இருக்கார். மேலும் தகவல்களோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது போன்ற கிரிக்கெட் பற்றிய தகவலை தெரிந்து கொள்ள நமது கிரிக் ஃபேவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். மறக்காமல் பெல் பட்டனை